போக்குவரத்து ஊழியர் வேலைநிறுத்தம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வு முன்பு முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை முன்வைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து நேற்று மாலையிலிருந்து இந்த போராட்டமானது அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு காலையிலிருந்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா தலைமையிலான அமர்வில் ஒரு முறையீடானது முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டம் காரணமாக பொங்கல் பண்டிகை நேரத்தில் மக்கள் பாதிப்பை சந்திக்கக்கூடும். அதனால் இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு நிறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த கோரிக்கை தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் இது சம்பந்தமான அவசர வழக்கை பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இந்த மனுவானது இன்றைக்கு எண்ணிடப்பட்டு பிற்பகலுக்குள் இந்த எண்ணிடக்கூடிய நடைமுறைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டால் இந்த வழக்கு பிற்பகல் 2:15 மணிக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.